ஹாய் மக்கள்ஸ், நம்ம இப்போ வந்திருக்கிறது நாட்டுக்கோழி கடைங்க. இது எங்கே இருக்குதுன்னா திருநெல்வேலியில் என்ஜிஓ காலனியில் இருக்குதுங்க. எத்தனை பேர் திருநெல்வேலியில் இருக்கிறீங்களோ எல்லாரும் கண்டிப்பாக அந்த கடையை வந்து விசிட் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்டான, அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, அவ்வளோ எல்லாமே வேர்த்தாக இருக்குதுங்க. நம்ம வாங்குகிற சாப்பாடெல்லாம் அப்படி டேஸ்ட்டு. அதனால் உண்மையாக தான் சொல்கிறேன், நான் வந்து எந்த ஒரு விளம்பரத்துக்காகவும் சொல்லலைங்க. நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருக்கிறனால நாங்கள் அடிக்கடி வருவோம் இந்த கடைக்கு. அதே மாதிரி வந்தோம் இன்றைக்கும். சரி, ஒரு வீடியோ எடுத்து போடலாமேன்னு எடுத்தோம். என்னெல்லாம் ஆர்டர் பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணோம். அப்புறமா பாருங்கள், கலக்கி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, செம்மையாக இருந்துச்சுங்க. எத்தனை பேர் கலக்கி சாப்பிடலையோ இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள், எல்லாருக்கும் பிடிச்சி போயிடும் கலக்கி. என்னோடய ஃபேவரட் எப்போவுமே கலக்கி தான். அது இந்த கடைகளில் கலக்கிக்கு அவ்வளோ ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுமாரி ஃப்ரைட் ரைஸு பாருங்கள், பொரிச்ச பரோட்டா வாங்கினோம், செமையாக இருந்துச்சு. ஏற்கனவே நான் வந்து நாசிரேட்டில் வந்து ஒரு வாட்டி பொரிச்ச பரோட்டா வாங்கி சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. அதே டேஸ்ட்டு எனக்கு இங்கேயும் கிடச்சிச்சிங்க. யாருக்கெல்லாம் ஆசையாக இருக்கோ வந்து கேட்டு வாங்குங்க. இங்கே பொரிச்ச பரோட்டான்னு இல்லைங்க, ஆனால் நம்ம கேட்டோன்னா அதை உடனே போட்டு தந்துடுறாங்க. அப்புறமா கொத்து பரோட்டா வாங்கினோம். நிறைய இடத்துல நான் கொத்து பரோட்டா சாப்பிட்ருக்கோங்க, ஆனால் இங்கே மாதிரி டேஸ்ட்டு உண்மையிலே நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்களாவே எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கிரேவி தந்தாங்க, நாட்டுக்கோழி கிரேவி. பாருங்கள், இதுதான் அவ்வளோ டேஸ்ட்டுங்க. நான் வந்து சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதுங்க, உண்மையிலேயே நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுனால மட்டும்தான் நான் வந்து சொல்கிறேன். சும்மா நல்லா இல்லைன்னா நான் வந்து பெருமையாக சொல்ல மாட்டேங்க. அதுவும் அது கூடால இடியாப்பம் வச்சு சாப்பிட்டேன் பாருங்கள், ஐயோ அப்படியே சூப்பராக இருந்துச்சு. திரும்பவும் ஒரு கலக்கி ஆர்டர் பண்ணோம், ஏன்னா கலக்கி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுனால சரி திரும்ப ஒன்று வாங்கிக்குவோன்ட்டு ஆர்டர் பண்ணோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு நாங்கள். பாருங்கள், பில்லு வந்துட்டு வேர்த்தாக தான் வந்துச்சு. நம்ம இப்போ 4 பேர் சாப்பிட்டோம், சாப்பிட்டதுக்கு எல்லாமே ஏற்ற பில்லாக தான் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்கக்கிட்டேயும் சொன்னோம், ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கும் ஒரே சந்தோஷம். எல்லாமே நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லும் பே பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.